இவ்வளவுதான் பண்ணியிருக்காரு, ரொம்ப குறைவான தொகுதிகளில் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, குறைவான நாட்கள் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, வேட்பாளர் அறிமுக கூட்டங்கிறத பரவலாக அவர் நடத்தலை. இவ்வளவு விமர்சனங்களை கடந்து 20லேருந்து 25% வாக்கு வாங்குவார், 9 சீட்டு வரைக்கும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு புதிய கட்சிக்கு மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியத்தை தரலையா? இது ஆச்சரியமான விஷயம்தான். அது மற்றவர்களுக்கு ஆச்சரியம். ஆனால் என்னென்னா தாவேக்காவே விஜயே இந்த ஆச்சரியத்தை அவங்க ஒரு கேள்விக்குறியாக மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த 3 வருஷத்தில் அவருக்கு களத்தில் அவர் இருந்திருந்தார்னா அவருடைய தாக்கமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த களத்தில் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி செலக்டிவாக போயிட்டு செலக்டிவாக பேசிட்டு 2 திராவிட இயக்கங்களும் அந்த கூட்டணிகளும் என்ன பாரம்பரியமாக என்ன நலத்திட்டங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லி அப்படி இருக்கும்போது அவரே இதை ஒரு கேள்விக்குறியாக மாற்றிக்கிட்டாரோன்ற. இல்லை, இவ்வளவு வரும்ன்றதை அதிமுகவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சோ? அவ்வளவு கணிக்கலையா? அதிமுக கணிக்கலையா? இல்லை, நீங்கள் இப்போது கணிக்கலைன்றது இப்போ நம்மளே கூட கணிப்பு தான். நம்மளுக்கு இவ்வளோ வரும்னு தெரியாது, யாருக்குமே எவ்வளோன்னு தெரியாது. ஏதோ வெளியே மிகைப்படுத்தப்பட்டு பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா நான் இதை நிறைய தடவை பார்த்தோம். 2016 எங்கே பார்த்தாலும் சாஃப்ட்வேர் கம்பெனி எங்கே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் தான் பேச்சாக இருக்கும். இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய பேச்சாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பேச்சாக இருந்துச்சு. அந்த தேர்தலில் 1.05% வாங்கினார். 2019 அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பேச்சு இருந்துச்சு, 3.68 என்னமோ வாங்கினார். அடுத்து 2024 தேர்தலில் பெரிய அளவில் சீமான் பேச்சு அந்த அளவுக்கு இல்லை. அவருடைய சித்தாந்தம், அவருடைய ரசிகர்கள் அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு கூட்டம் சைலண்டாக இருந்துச்சு. இல்லை, எல்லாம் ஒன்றா. விஜயகாந்த் வரும்போது பேசப்பட்டதும், சீமான் வரும்போது பேசப்பட்டதும், கமலஹாசன் வரும்போது பேசப்பட்டதும், மக்கள் நல கூட்டணி களத்தில் இருக்கும்போது பேசப்பட்டதும், விஜய் இப்போ இருக்கும்போது பேசப்படுறதும் ஒன்றா? எல்லாத்தையும் சமதளத்தில் வைக்க முடியுமா? இல்லை, 1977 ஜனதா கட்சி 17% ஓட்டு வாங்கினாங்க. ஸ்தாபன காங்கிரஸ் 20% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ திமுக 25% வாங்கிச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் 33% வாங்கினார். அதற்கு பிறகு அது காலத்தில் ஜனதா கட்சியும் அப்படியே கரைஞ்சது தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் என்னென்னா இந்த டபுள் டிஜிட்டில் வருதோ இல்லைன்னா அதிக வாக்கு சதவீதத்தில் வருதோ சஸ்டைனபிலிட்டி இருக்குமா அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதுதான் நம்ம பார்க்க. அதுல ஏன் சந்தேகம் வருது? அதுல என்ன சந்தேகம் தான் இப்போ நான் தான் சொன்னேன், திமுக பண்ணிட முடியும், அதிமுக 2024 பெரிய கன்சிஸ்டன்சி இல்லாமல் பெரிய எழுச்சி இல்லாமல் 8.22% நாம் தமிழர் வாங்கினாங்க. அது போல இவர்கள் 10 வருஷம் 15 வருஷம் தாக்கு பிடிப்பார்களா? இல்லைன்னா இப்ப கிடைக்கிறது தான் அவங்களுக்கு அதிகபட்சமா? எங்க இருந்து அவர் 8.22க்கு வந்தார்? ஆமா, 1ல இருந்து வந்தார்ல. 1ல இருந்து வந்தார். ஆமா. விஜய் எங்க இருந்து தொடங்குறார்? 20ல இருந்து தொடங்குறார், இல்ல 15ல இருந்து தொடங்குறார். விஜய் தொடங்குறதே மேக்சிமத்துல இருந்து தொடங்குறாருன்ற நானு. இவருடைய உழைப்பையும் விஜய் உழைப்பையும் சீமான் உழைப்பையும் ஒன்றுபடுத்த முடியாது. 20, 15, 25 சாச்சுரேஷன் பாயிண்ட்னு எப்படி முடிவுக்கு வரீங்கன்னு கேட்கிறேன். தாவேக்கா வாங்கக்கூடிய இந்த தேர்தலில் வாங்குறத சாச்சுரேஷன், அதுதான் உச்சம் அப்படின்னு ஏன் முடிவுக்கு வரீங்கன்னு கேட்கிறேன். ஏன் தொடக்கமா இருக்கக்கூடாது? இந்த 3 வருடம் அவரோட உழைப்பு, இப்போ நம்ம எதையா சொன்ன மாதிரி காங்கிரஸ் கிட்டயோ இல்ல மற்ற கட்சிகள்கிட்டயோ அவர் ஓரளவு வாங்குவாருன்னு நல்லா தெரியும். ஆனா போய் நிக்கிறதுக்கு ஏன் யோசிச்சாங்க? இதுதான் இந்த சஸ்டைனபிலிட்டி அவர்கிட்ட இருக்குமா அப்படின்றது தான் ஒரு யோசனை. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் யோசனை. அவர் தொடர்ந்து அரசியல் பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சாங்களா? இல்லை இந்த தேர்தலில் 10, 15 வாங்கி நமக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்கலைன்னா நமக்கு பின்னடைவா போயிடுமே அப்படின்னு ஒரு அச்சத்தில் பின் வாங்கினாங்க. இல்லை சார், தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட போய் நிற்கலையே சார். வேல்முருகன் வெற்றி பெற சைட்ல இருந்து தானே வெளியே வந்தாரு. ஏன் நிக்கல? அவர் விமர்சிச்சார். இல்ல, காரணம் என்னன்னா விமர்சிக்கலாம், அது கூட்டணி வருது, எல்லாரும் விமர்சிப்பாங்க, அது வேற விஷயம். என்ன அப்படின்னா இந்த 3 வருஷத்துல அவருடைய செயல்பாடுகள் அந்த திருப்தியா இல்லை அப்படின்றதான் எல்லாருக்கும் ஒரு யோசனை. அதுலதான் ஒரு தயக்கம். ஒண்ணும் இல்லை, அவர் பிப்ரவரி 2024 விக்கிரவாண்டியில கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்ன முதல் வார்த்தையே என்னது? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் கூட நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம் அது. ஆனால் ஒரு சிறிய கட்சி கூட கிட்ட போய் ஏன் நிற்கல? அப்போ எல்லாமே தவறாக கணக்கு போடுறாங்களா அவரை? அப்படி கிடையாது.
அந்த கன்சிஸ்டன்சி தான் பார்க்குறாங்க, அதுதான் முக்கியம். இதோட வாங்குவாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதான் உச்சம், இதுதான் உச்சமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அவர் எவ்வளவு வாங்குவார் நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நம்ம கேட்கிறவர்கள் எல்லாம் அவருக்கு போட்டாங்கன்றதை மட்டும் தான் கேட்கிறோம். ஆனால் மற்ற கட்சிகள் போட்டுறவங்க வெளியே சொன்னதே கிடையாது. வாக்குப்பதிவுக்கு 2 நாள் 3 நாள் முன்பும் காதுல விழுந்த செய்தி, நாங்க விஜய்க்கு போட போறோம். வாக்குப்பதிவு முடிந்த இப்போ 3வது நாள் நம்ம பேசுறோம். எங்க கேட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள், நண்பர்கள், பொது இடங்கள்ல, அலுவலகங்கள்ல எங்க கேட்டாலும் விஜய்க்குன்றாங்கல்ல. இதை வச்சுதான் நம்ம பேசுறோம். இது வந்துருமான்னு தெரியல. விஜய்க்குன்னு சொல்றவங்க புதிய வாக்காளர்களா அல்லது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டவங்க? எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க. இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். எல்லா செக்டார் என்ன சொல்றேன், போட்டவங்களும் இருக்காங்க, போடாதவங்களும் இருக்காங்க. புதிய வாக்காளர் எடுத்தீங்கன்னா நீங்க 18ல இருந்து 19% இருக்கிறவங்கள 14.5 லட்சம் பேர் உள்ள சேர்த்திருக்காங்க. புதுசா சேர்த்துறது மொத்தம் 17 லட்சம் பேர். ஒரு 3 லட்சம் இது வரைக்கும் வாக்களிக்காதவங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு, அதனால அர்ச்சனா பட்நாயக் சொல்லிது 17 லட்சம் தான். அந்த 17 லட்சமே அவருக்கே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி புதிதாக வாக்காளர்கள் அப்படின்னா இப்ப 24 லட்சம் போனதை விட 24 லட்சம் பேர் கூட போட்டிருக்காங்க. இப்போ அவ்வளவுதான், 24 லட்சம் பேர் கூட போட்டிருக்காங்க. அதுல 17 லட்சம் புதிய வாக்காளர்கள், 8 லட்சம் பேர் தான் ஏற்கனவே போட்ட கட்சிக்கு இருந்து மாறி போட்டவங்க. இந்த கணக்கு. அதனால இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வரலாறா காமிக்கப்படுதோ அப்படின்றது தெரியும். என்னன்னா, நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது போட்டி 35ல இருந்து 38% எடுக்கிற அணி ஆட்சியை பிடிக்கும். இது கண்டிப்பா 35ல இருந்து 38 இதுதான் ஆட்சியை பிடிக்கும். 40 எடுத்தாங்கன்னா அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும். ஸ்வீப் அது. ஆமா, அதுதான்.